வணக்கம் நண்பர்களே, மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூர். இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா புதிய ஒரு முயற்சியா நம்ம பிஎஸ் சிஸ்டம் ரெடி பண்ணிருக்கிறேன். அதாவது ஒரு சர்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டொல்ல ஒரு பாக்ஸும் 2 டொல்ல இன்னொரு பாக்ஸும் 2 பாக்ஸ் போடுற மாதிரியும் உள்ள மானிட்டர் அவங்க சர்ச்சுக்கு உள் சைடு அதாவது ஸ்டேஜ் சைடு ஒரு மானிட்டருக்கு 2 பாக்ஸ் போடுற மாதிரி எனக்கு ஒரே ஆம்பா வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா நமக்கு பழைய கஸ்டமர் தான். அவங்க சர்ச்சுக்காக நமக்கு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கேட்டிருந்தாங்க. அவங்க தேவைக்கேற்பவே இன்னைக்கு வந்து நம்ம பிஎஸ் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணிருக்கிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம பிஎஸ் சிஸ்டம் போட்டுட்டோம். ஆனா அதோட வீடியோ நாங்க அப்லோட் பண்ணல. கண்டிப்பா ஃப்ரீ டைத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோட வீடியோவும் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நம்ம சொந்த யூஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா 412 பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 பாக்ஸ் வந்து நாங்க போட்டிருக்கிறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம் பாக்ஸா போட்டிருந்தோம். இப்ப ரெண்டாவது வந்து டெப்த் ஏத்தி கொஞ்சம் பேஸ் டெப்த்துக்காக கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணுவோமே அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் 412 பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸோட வாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு மாட்ட போறோம். அதோட வீடியோ தான் இதுல பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம சர்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் காம்போவாவே கேட்டிருக்கிறாங்க. அவங்க தேவைக்கேற்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம்ப் மிக்சர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சர்ச்சுக்கு மாட்ட போறோம். இதோட மாட்டிட்டு அதோட வீடியோ அதோட ஆடியோ ரிசல்ட் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கரை பத்தி நம்ம பார்க்கலாம், எப்படி மாற்றோம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அடுத்த வீடியோல இந்த ஸ்பீக்கருக்கான ரிசல்ட் அப்புறம் நம்ம சர்ச்சுக்கு எப்படி ஆம்ப் ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அதையும் ஒரு வீடியோவை உங்களுக்கு அனுப்புறேன். ஆம்ப் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சர்ச்சுக்குள்ள ஆம்ப். இதோட டீட்டெயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோல இதோட ரிசல்ட்ல இருந்து எல்லாமே அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிருக்க ஆம்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து 4 சேனல் ஆம்ப். இதுதான் நான் சர்ச்சுக்கு சொன்ன ஆம்ப். இதோட டீடைல் கண்டிப்பா பார்க்கலாம். அடுத்தால இதுக்கு உண்டான மிக்சர் வாங்க பார்க்கலாம். இதா இருக்கு ஸ்டுடியோ மாஸ்டர் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக்சர் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். எல்லாமே தரவா செக் பண்ணியாச்சு. இது மட்டும் இல்லாம நம்ம பர்சனல் யூஸ்க்காகவும் 15 சேனல் மிக்சரும் நம்ம போட்டோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இன்னைக்கு உண்டான மெயின் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 412 பாக்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரீஆம்ப் போட்டோம். மைக் செட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீஆம்ப் வித் சப்போட நம்ம போட்டிருக்கிறோம். சப் ஃப்ரீக்வன்சியோட இது சேலுக்கு வரும்போது கண்டிப்பா இது ஒரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சரிங்களா? அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 7.1 இருக்குது, 7.2 12 ஆம்ப் இருக்குது. அடுத்த வீடியோல வந்து நம்ம கண்டிப்பா அதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2.1 எல்லாமே நம்ம அடுத்த வீடியோல இருக்கு. 2.1 பிக் சைஸ்ல ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பிக் சைஸ்னா ஹெவி ஆம்ப். பாடி மட்டும் பிக் கிடையாது, எல்லாமே பிக் தான். சரி வாங்க பார்க்கலாம். உள்ள ஸ்பீக்கர் வாங்க பார்க்கலாம். உள்ள சத்தம் வெளியில உள்ள சத்தம் உள்ள கேட்க கூடாதுன்னு அடைச்சி வச்சிருக்கோம். நண்பர்களே இத பாத்தீங்கன்னாலே தெரியும். கண்டிப்பா மாட்டிருப்பேன் மட்டும் நினைக்காதீங்க, எல்லாமே மாட்டாம தான் இருக்குது. காமிச்சிட்டு இதோட ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னாலே தெரியும். 412 பாக்ஸ் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளைவுட் தான். பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா தெரியும். ஃப்ரெஷ் வுட் எடுத்து நம்ம பிளைவுட் போட்டிருக்கோம். உள்ள பாக்கலாம். உள்ள கயிறு கட்டெல்லாம் தொங்குதுன்னு நினைக்க வேண்டாம். இன்னும் லைன் எதுவுமே அடிக்கல. சோ ஸ்பீக்கருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது புது முயற்சியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கிறோம். இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்பீக்கர் மேல 4 சைலன்சர் வாங்கி மாட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1.5 அடி பாக்ஸ் வந்து போட்டிருக்கிறோம். பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா டெப்த் வந்து பாத்தீங்கன்னா 1.5 அடியில கொடுத்து நல்லா ஹெவியா போட்டு ரெடி பண்ணிருக்கிறோம். இதோட ஸ்பீக்கர் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபுல் ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா 4மே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் தான். ஃபுல் ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் என்ன பிராண்ட்னு பார்க்கலாம். ஒட்டிக்கிச்சு ஸ்டீல் இல்ல உடம்பு, அதனால ஒட்டிக்கிச்சு. ஓ இது இளச்சில சிரிச்சிருவாங்க. நண்பர்களே இது வந்து பாத்தீங்கன்னா
200 வாட்ஸ் போட்டிருக்கிறது, 300 போட்டிருக்காங்க. ஆனா RMS பவர் பீக் பவர் வந்து பாத்தீங்கன்னா 400 வாட்ஸ். நெசமாவா? ஏன் உண்மையாக சொல்றேன், வேணா ஸ்டிக்கரை பாத்துக்கோங்க. சரி, ஸ்டிக்கர் அவங்க கம்பெனிக்காரெல்லாம் டூப்ளிகேட் ஒட்ட மாட்டா, நல்லா தான் ஒட்டியிருப்பான். ஸோ அதனால இது வந்து 200 வாட்ஸ் வந்து RMS பவர் கொடுத்துருக்காங்க. 200 வாட்ஸ் திரும்பில இந்த இருக்கு பாத்துக்கோங்க. வேணா வீடியோல வேணாலும் காமிக்கிறேன் உங்களுக்காக. பாக்ஸ்ல தீட்டு வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க தெரியுமா. இது வந்து நமக்கு 200 வாட்ஸ் RMS பவர் உள்ள. காயில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய காயிலா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வர இரு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பைடர் வந்து ஒட்டுறதுக்கு தனி ஏதோ ஒரு ட்ராக் மாதிரியே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, டிஃபரெண்டா இருக்குது. நான் இது வரைக்கும் பாக்கல. அப்படியா? காட்டுங்க, நானும் தான் சொல்றேன். கையோட்டு பாத்துக்கோ, 2 கிளி கிளிக்கிட்ட அப்பதான் உனக்கு தெரியும். ஐயோ வேண்டாம், பாத்தீங்கன்னாலே தெரியும் நண்பர்களே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடருக்காகவே தனியாவே ஒரு ஃப்ரேம் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிருக்காங்க. பார்க்கலாம் இதோட ரிசல்ட் வந்து அடுத்த வீடியோல தான் காமிக்க முடியும். என்னன்னு மாற்றணும், மாற்றுறது எப்படின்னு காமிக்கிறேன். இந்த ஒரு பெட்டியை தூக்குறதுக்கு இதுக்குன்னே 2 தட்டு சாப்பாடு சாப்பிட்டா தூக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஓவர் வெயிட்டா இருக்கு. இதான் நண்பர்களே, இப்ப வந்து 4 12 பாக்ஸ் வந்து 2 ஆல்ரெடி நாங்க 4 12 பாக்ஸ் போட்டுட்டோம். இது 2வது பாக்ஸ் தான். முதல் பாக்ஸ் கண்டிப்பா வந்து எல்லாம் ஒட்டுக்கா வச்சு ஒரு வீடியோ போடுறோம். அடுத்த பார்ப்போம். சரி, இதை மாற்றத்தை பார்ப்போம். சரிங்களா, பாருங்க. இந்த இருக்கு நண்பர்களே 12 இன்ச்சு. நம்ம வந்து மொத்தம் வந்து 4 ஒரு பாக்ஸ்ல வந்து 4 ஸ்பீக்கர், 2 பாக்ஸ் வந்துருக்கு. எல்லாத்தையும் பிரிச்சு வெளியில தூக்கி போட்டாச்சு. அதுல மாற்றத்தை பார்க்கலாம். இந்த பெரிய டெக்னீஷியன் எடுத்து மாற்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இந்த பெரிய டெக்னீஷியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்லாம் கவுத்திக்கிறாரு. இவரு தாங்க இவர் பெரிய டெக்னீஷியன். ஸ்பீக்கர்லாம் தூக்கி தூக்கி வைக்கிறதுனால இவர் பெரிய டெக்னீஷியன். என்னப்பா இவ்வளவு நேரம் இதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதுப்பா, என்னத்தாப்பா மாட்டி பாட வச்சு கடைசியில கவுண்ட் பண்ணி காமெடியா தான் ஆக போகுது. இது எப்படின்னே பாடணும் புடுங்க போறேன். கோணை இரு நண்பர்களே, இதுல கோணம் மட்டும் நல்லா இருக்கு நண்பர்களே. பிடிச்சி பிடிச்சி விளாடுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனா நம்ம பிடிச்சி விளாண்ட மாதிரி குழந்தைய பிடிச்சி வச்சுன்னா அது கோணம் இருக்காது அதுல. சரி பாப்போம், நல்லா தான் இருக்குது. சால்டரிங் பண்றாங்க, பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்துட்டு சார் வந்து சால்டரிங் பண்றாங்க. கோவப்பட்டாரு. எல்லா ஸ்பீக்கரும் நம்ம பார்க்கலாம். எல்லாம் மண்டை மட்டும் பெருசா இருக்கு நண்பர்களே. நல்லா பெரிய மண்டையா கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய மேக்னெட்டா இருக்குது. நல்லா இருக்குது. இந்த டன் வந்தது ஏமா தூக்க முடியல, ஒத்த கையில தூக்க முடியல. ஆல்ரெடி கை வலி வந்துட்டு ஒத்த கையில எல்லாம் தூக்கி சர்க்கஸ் காமிச்சிடக்கூடாது. இருக்காப்புல சால்ட்ரிங்லாம் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லதான். சார் டென்ஷன் ஆயிடுவாரு இது சொன்னோம்னா. அவருக்கு தெரியாம தான் வீடியோ எடுத்துக்கணும். விளாண்டுட்டு இருக்கிறான். என்ன உருட்டி விளாண்டுட்டு இருக்கிறான் தம்பி. கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கோம் காசு கொடுத்து. எதிர்காலத்தை நம்பி இருக்கிற இந்த ஸ்பீக்கரை நம்பி பெரிய டெக்னீஷியன் பல்லுல எல்லாம் கடிக்கிறாரு. என்னமோ அங்கங்க இழுத்துட்டு கிடக்குறாரு. எனக்கும் ஒன்றும் புரியல. பாப்போம் பாடுதா புகையுதான்னு பாப்போம். பாடும் 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 புகையுதான் பாடும் விட கவலைப்படாத. அதான் சிங்கக்குட்டியில போட்டு வச்சிருக்கோம். சிங்கக்குட்டியை போய் நான் பார்த்துட்டு வரேன். நம்ம சிங்கக்குட்டியை வந்து பார்க்கணுமே. நம்ம போடுது நம்ம சிங்கக்குட்டி தான். இப்ப ஆல்ரெடி நம்ம 12 தான் பாடிட்டு இருக்குது. இந்த இருக்கு தெரியுதுங்களா? இருட்டா இருக்கா என்னன்னு தெரியல. பக்கத்துலயே போய் காமிச்சிருந்தேன். இதான் நண்பர்கள் 12 இன்ச்சில் இப்ப பாடிட்டு இருக்கு நண்பர்களே. எங்க எந்த லைன்ல பாடுதுன்னே தெரியல. இருங்க, இந்த பாடுது. நம்ம போர்ட்ல பாடிட்டு இருக்கு. இப்ப சிங்கிள் டோல்ல பாடிட்டு இருக்கு. நம்ம சிங்கக்குட்டி தான், ஹெட் டிரான்ஸ்ஃபர் சிங்கக்குட்டி தான் இப்ப பாடிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு சேனலுக்கு வந்து 4 டோல் பெட்டி பாடும். இந்த ஒரு போர்டுக்கு மட்டுமே 4 டோல் பெட்டி பாடும். இதை கண்டிப்பா வந்து நம்ம இதுல நிறைய வந்து நம்ம அப்டேட் பண்ணிருக்கிறோம். அடுத்த வீடியோல வந்து கண்டிப்பா அதை காமிக்கிறேன்.
பொறுமையா வந்து மாட்டிட்டு இருக்காப்ல. எவ்வளவு அழகா மாட்டுறாப்லங்கிறது பாத்துக்கோங்க. கோபப்படாதீங்க, மாட்டுங்க. ஏன் மூஞ்ச பாக்குறாரு, கோபப்படுறாரு ஓனர் வேற. ஆனா கண்டிப்பா இதை வச்சு சவுண்ட் வச்சோம்னா அந்த ஏரியா டான்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்கன்னா பாரு. அதான் இந்த ஏரியா டான்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. டானுங்கிறது இந்த தூங்கிட்டு இருக்காங்க நைட்டு வேலைலாம் பார்த்துட்டு. இவங்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க நைட்டு. சார் வந்து எப்படி சால்டர் பண்றாருன்னு பார்ப்போம். இழுத்து பார்த்தா வருமா? வரல நல்லத்தான் பண்றாரு. பார்ப்போம். மைக் செட்டுங்கிறது நம்ம கனவு நண்பர்களே. ஸோ நமக்கு வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அதில் வந்து நம்ம புதுசாக போகிறோம். ரெண்டாவது இருக்க வேலையும் நம்மளால ஃபர்ஸ்ட் செய்ய முடியல. ரெண்டாவது மைக் செட்டில் பார்ப்போம். ரெண்டாவது கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சில பர்சனல் ஒர்க்குனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு மெதுவாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். இப்போ ஒரு 1 to 2 monthsக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் அடுத்தடுத்த வீடியோவும் போட முடியல. கண்டிப்பாக வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ போடுவேன். 1 or 2 monthல வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ வரும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புது முயற்சி அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இது ஒரு வீடியோவாக போடுறோம். நண்பர்களே, ஒரு பாக்ஸ் வந்து சார் வந்து மாட்டிட்டாரு. அடுத்தால வந்து அடுத்த பாக்ஸுக்கு போயிருக்கிறாரு. இது வந்து மாட்டிட்டாரு. நல்லா சத்தம் வருது. ஆம்புக்கு லைன் கொடுக்காமலே சத்தம் வருது. தட்டினா மட்டும்தான் வரும். அடுத்தால பார்க்கலாம். அடுத்தால சால்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓ, நல்லா சத்தம் வருது. சூப்பரா வருது. ஓ, பேட்டரி வச்சு செக் பண்ணிருக்காரா தலைவர்? இதெல்லாம் என்ன இன்கிரிமெண்ட்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க நண்பர்களே. நம்ம சாரு தான், பெரிய டெக்னீஷியன் சாரு தான். அவருடைய வேலை தான் இது. 9 volt பேட்டரி எப்படிலாம் செக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஸ்பீக்கர் செக் பண்றதுங்க. இது டெஸ்டரா. இது பேர் என்னன்னா ஸ்பீக்கர் டெஸ்டரா. இவங்களுக்கு என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்க. என்ன தேடிக்கிறாய் உள்ள? என்ன தெரிகிறது உள்ள? மண்டையெல்லாம் தள்ளி விட்டுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இருக்க ஒயரெல்லாம் காலி பண்றான் நண்பர்களே. இருந்த எல்லா ஒயரையும் காலி பண்ணிட்டான். இந்த தூக்கிட்டாரு. அப்பா, ஒத்த கிலோ தூக்குறாரு. நான் கூட தூக்க முடியல. ஒரு ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா மிட் பேஸ்ங்கிறது போடுவாங்க. நம்ம வந்து எல்லாமே ஃபுல் ரேஞ்சாவே போட்டோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கறதுக்காக. ஏன்னா நம்ம ஆம்பில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதோட பேஸு ட்ரிபிள் எல்லாத்தையுமே ஆம்பில் மேட்ச் பண்ணிடுவோம். ஸோ நம்ம சொந்தமாக அடிக்கிறதுனால ஆம்பு அதில் மேட்ச் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து பிஏ சிஸ்டம் வந்து வெளியில் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அதோட வீடியோவை நம்ம கண்டிப்பாக அப்லோடு பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம எல்லாமே ட்ரையல் தான். நம்ம என்னைக்கு திருப்தி கம்ப்ளீட் ஆகிறோமோ அப்போ தான் நம்ம வெளியில் விடுறது. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ரையல் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே போட்டு ட்ரையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியிலங்கிறது கொடுப்போம். முடிஞ்சதுங்களா சார்? மாட்டார் டென்ஷன் ஆயிட்டாரு. இருங்க, இப்பதான் மாட்ட ஆரம்பிச்சிருக்காரு சாரு. இது லைன் கொடுத்தாச்சு, பாடுது. ஆனா நம்ம மாட்டல. ஸ்க்ரூ மாட்டிட்டு செக் பண்ணும் அப்படிங்கறதுக்காக வெயிட்டிங்ல வச்சிருக்கிறோம். பெரிய டெக்னீஷியன் நல்லா மாட்டுறாரு. விட மாட்டோம். சீக்கிரம் மாட்டேங்க. எங்களுக்கு ஆர்வமா இருக்கிறோம்ல, நாங்க மாட்டிட்டு காமிச்சீங்கன்னா தானே. சும்மா படம் மட்டும் காமிக்கிறீங்க, ரிசல்ட்ட காமிக்க வேண்டாமா? இதான் நண்பர்களே, மாட்டிட்டு இருக்காப்ல. கண்டிப்பா அடுத்த வீடியோல கண்டிப்பா இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு மாட்டிட்டு ஸ்டாண்டிங்ல வச்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பா போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.